நம்ம எல்லோருக்கும் தமிழ் என்ற வார்த்தையை கேட்டாலே இவரோட முகம்தான் ஞாபகம் வரும். நேஷனல் அவார்ட்ஸ், 36 புத்தகங்கள், பத்மஸ்ரீ, பத்மபூஷன், 3rd ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். பல பட்டங்கள் இவருக்கு இருக்கு. கவி சாம்ராட், காப்பிய கவிஞர் என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா இவர் யாரும் நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிடும். ஆமாங்க, கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் நம்ம மத்தியில் இருக்காங்க. இசைக்கு வயதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க, இசைக்கு பாஷை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இசைக்கு கண்டிப்பாக நட்பு இருக்குங்க. அதுக்கான ஒரு ஆதாரம் தான் இந்த மேடையில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம எல்லோர் மனசுலேயும் தன்னோட பியூட்டிஃபுல் வாய்ஸ் மட்டும் இல்லை, ஒரு அழகான மனிதராய் இடம் பிடித்த டாக்டர் ஸ்ரீ எஸ்பிபி அவர்கள் நம்ம மத்தியில் இருக்காங்க. 2 legends on one stage, ladies and gentlemen. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா? என் தம்பி எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதர். ஐ லவ் ஹிம். அவர் வாய்ஸ் எவ்வளவு மெல்லிஃப்ளூயஸாக இருக்குமோ, எவ்வளவு அழகாக இருக்குமோ, தோற்றத்துக்கும் அழகாக இருப்பார், பழக்கத்துக்கும் அவ்வளவு அழகாக இருப்பார். ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல இசை கலைஞர். ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு பண்டிகை நடக்குதுன்னா நாங்கள்லாம் அது ஒரு சக பயணியாக அவங்களோட இத்தனை வருஷமாக நாங்கள் கூட பயணம் பண்ணியிருக்கிறோம் இல்லையா. இடையில் சில பேர் ஜாயின் பண்ணுவாங்க, கடைசி வரலும் நம்மளோட இருப்பாங்க. இப்போ அப்படி சொல்ல போனால் என் முதல் பாட்டிலிருந்து என்னோட இன்னும் பயணம் இல்லை, அவங்களோட இன்னும் நான் பயணம் செஞ்சிட்ருக்கிறேன். சுசீல் அம்மா இங்கே இருக்காங்க. எல்லாம் வணக்கம்மா. தெலுங்குலேயும் தமிழ்லையும் கன்னடத்துலேயும் 3 மொழியிலையும் முதல் பாட்டு நான் அவங்களோட தான் சேர்ந்து பாடினேன். அப்போதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆசி பொழிஞ்சிட்டே இருக்கு எங்கள் மேலே. அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் என்னென்னா, அந்த மாதிரி பெரிய 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 மகான் கலைஞரோட சேர்ந்து இசை பயணம் செய்யும்போது எத்தனையோ கற்றுக்கிட்டு அதால் வாழ்ந்துட்டுருக்குறோம் நாங்கள். அதே மாதிரி இந்த தம்பிக்கும் எவ்வளவோ 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 அழகான பாட்டுகள். அவர் 1000 குவிஞ்சு பாடியிருக்க தேவையில்லை. எதுக்கு ஆயிரக்கணக்கான பாட்டுகள், எத்தனை அழகான பாட்டு பாடிருக்கிறோன்றது முக்கியமான விஷயம். இந்த சந்தர்ப்பத்தில் நான் ரெஹ்மான் பற்றி சொல்லியே ஆகணும். ரோஜா என்ற படம் எடுக்கும்போது பெரிய நிர்வாகம் எடுத்த படம், பெரிய டைரக்டர். அப்பொழுது நானும் ரொம்ப பாப்புலராக இருக்கிற சிங்கர். எல்லா பாட்டுமே என்கிட்ட பாட வச்சுருக்கலாம். அவர் பாட வைக்கலை, எனக்கு ஒரே ஒரு அழகான பாட்டு கொடுத்தாரு. பட் நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இவரும் அப்புறம் சுஜாதாவும், ஹரி ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு சிங்கர், மின்மினி, இவங்களுக்கு ஒரு பெரிய படத்தில் அவர் முதல் படத்தில் அவகாசம் கொடுத்துருக்கார். காரணம் என்ன தெரியுமா? விஸ்வாசம், நன்றி. அவர் ஜிங்கிள்ஸ் பண்ணும்போதெல்லாம் அதிகமாக அவர் கேட்ட டைமுக்கு போய் அந்த ஜிங்கிள்ஸ் எல்லாம் பாடின குழுவில் எங்கள் 3 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. அது கடைசியை இன்றைக்கி கூட மறக்கல அவர். அப்படிப்பட்ட நல்ல முதல் படத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நல்ல நல்ல பாட்டுகள் கொடுத்துட்ருக்காங்க. நான் வேறு என்ன சொல்ல முடியும்? பொன்னாடையெல்லாம் போத்துவாங்க, அது அடுத்த நாள் எங்கே போகும் நமக்கு தெரியும். நான் இந்த ஆடை தான் கொடுக்க முடியும். ப்ளீஸ் கம் அண்ட் கிவ் மீ a hug. வாழ்கிற நாளெல்லாம் நீங்கள் ரொம்ப ஆரோக்கியத்துடன் மனசாந்தியுடன் வாழணும். இன்னும் நிறைய நல்ல பாடல்கள் பாடணும். ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இப்போ இது ஒரு சின்ன சாகசம். நான் யூஸ்வலாக எல்லாமே பாலு தாசனாவோ வரும்போது அவங்க பாடின 2 பாட்டு பாடிட்டு போகிறாங்க. தம்பி நான் பாடின பாட்டு பாடுறீங்களா அப்படின்னு கேட்டேன். நிச்சயமாக பாடுறேன், கற்றுக்கிட்டு பாடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஐ செட் எஸ். அண்ட் when once you listen to him and once you listen to somebody else, it sounds very different. Today he is the fulcrum. இன்னைக்கு கேந்திர பிந்து யாருன்னா அவர் தான். நான் பாடுறதுல ஏதாவது தப்பு தண்டாக்கள் இருந்தால் அவரையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், உங்களையும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்.